விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. இந்த மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக் போட்டி வந்து 35 வயதிலிருந்து 100 வயதும் அதற்கு மேலானவர்களுக்கும் 55 வயது கேட்டகரியாக தமிழ்நாட்டில் 35 ஆண்டுகளாக நடைபெறுகிறது. இந்த விளையாட்டில் ஸ்டேட் லெவலில் அத்லெட்டிக்ஸ் சுமார் 10-15 விளையாட்டுகள் இருக்கிறது. அது ஸ்டேட் லெவலில் வென்றால் நேஷ்னல் வென்றால் அதுக்கடுத்து ஆசியன் மீட்டில் ஜெயித்தோம்னா இன்டர்நேஷ்னல் மீட். போன வருஷம் நான் ஸ்டேட் லெவல் நேஷ்னல் லெவலில் ஃபஸ்ட்டு வந்ததுனால சிங்கப்பூரில் 2016 மே 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி நடந்த ஆசியன் அத்லெட்டிக்ஸ் அதில் நேஷ்னல் மீட்டில் வந்து ஒரு ஆள் 3 விளையாட்டில் சேரலாம். ஆசியன் மீட்டில் 4 விளையாட்டில் சேர்ந்துக்கிடலாம். அந்த 4 விளையாட்டுகள் இண்டிவிஜுவல் விளையாட்டில் சேர்ந்ததில் 1500 மீட்டர் ஓட்டம் அதில் முதலாக வந்து ஒரு தங்க மெடல். அதுக்கு அடுத்தது 5000 மீட்டர் ரேஸ் வாக் அதில் முதலாக வந்து ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ். அதுக்கடுத்தது 5000 மீட்டர் ரன்னிங் அதில் முதலாக வந்து ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ். அதுக்கடுத்து 10000 மீட்டர் ரன்னிங் அதில் முதலாக வந்து ஒரு தங்கம். அதுக்கு பிறகு டீம் கேம்ஸ் ரிலேயில் 2 இதில் சேரலாம். 4x100 அதில் ஒரு தங்கம், 4x400 ஒரு வெள்ளி. ஆக 6 மெடல் வென்று இந்தியாவிலிருந்து சென்றதில் அதிக மெடல் வாங்கியது நான் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். சிங்கப்பூரில் 19வது ஆசியன் தடகள போட்டி. இந்த விளையாட்டு நடந்த ஸ்டேடியத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். உலகத்திலே மிகச்சிறந்த ஸ்டேடியங்கள் ஒரு 4-5 இருக்கிறது. அதில் முதலாவது ஸ்டேடியம் இதுதான். அதாவது மொத்தமும் நம்ம இண்டோர் ஸ்டேடியம் என்று சொல்கிறோம். அதில் வாலிபால், பேஸ்கெட் பால் இதுதான் இருக்கும். ஒரு இண்டோர் ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் ஸ்டேடியம், அதை மாற்றக்கூடியதாக ஃபுட்பால் ஸ்டேடியம், அதை மாற்றக்கூடியதாக ட்ராக் ஸ்டேடியம், சீட்டு 55,000 சீட்டும் ஏர் கண்டிஷன் பண்ணி ஃபுல் கவர்டு உள்ள உலகத்திலே பெரிய ஸ்டேடியம் இண்டோர் ஸ்டேடியத்தில். இந்த இண்டோர் ஸ்டேடியத்தில் இவ்வளோ பெரிய கிரவுண்டு, உலகத்திலே நம்பர் 1 ஸ்டேடியம். அதுக்கு பேர் ஸ்போர்ட்ஸ் ஹப். சிங்கப்பூரில் எத்தனாமா பார்க்க போகிறாங்க. இந்த ஸ்டேடியத்தை போய் கட்டாயம் பார்க்கணும். அதில் விளையாடக்கூடிய வாய்ப்பு ஆண்டவனெல்லாம் எனக்கு கிடைத்தது. இந்த விளையாட்டு நடந்த சிங்கப்பூர் ஸ்டேடியத்தை பற்றி ஒரு வார்த்தை சொன்னோம்னா எல்லாருக்கும் அது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சமாச்சாரம். அந்த சிங்கப்பூரில் உள்ள ஸ்டேடியம் மாதிரி இந்தியாவில் வரணுங்கிறக்காக இதை சொல்கிறேன். அந்த சிங்கப்பூர் ஸ்டேடியம் நாமெல்லாம் பார்த்த கிரவுண்டு மாதிரி இல்லை. அது வந்து ஒரே ஸ்டேடியம், இண்டோர் ஸ்டேடியங்கிறது அதை கிரிக்கெட்டாக மாற்றிக்கலாம், ஃபுட்பாலாக மாற்றிக்கிடலாம், அதே நேரத்தில் ட்ராக் ஈவெண்ட்டாக மாற்றிக்கலாம். சீட்டு 55,000. அந்த 55,000 சீட்டு உலகத்தில் லேட்டஸ்ட்டு ஏசி, விண்டோ பவர் ஏசிங்கிறதுல அந்த ஸ்டேடியம் வச்சுருக்காங்க. ஒயரையும் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு 20 நிமிஷம் ஆகும். க்ளோஸ் பண்ணோன்னா 20 நிமிஷம் ஆகும். அதில் விஷயம் என்னென்னா 55,000 சீட்டு. அப்போ சின்ன ஈவெண்ட்ஸ் நடந்ததுன்னா 55,000 சீட்டு அந்த ட்ராக்கை மூடி 20 அடி நகரக்கூடியதாக செஞ்சுருக்காங்க. இது தொடர்ந்து 3 வருஷம் ஆகுது. 9,650 கோடி ரூபாவில் உலகத்தில் மிகப்பெரிய ஸ்டேடியம் சிங்கப்பூர் ஸ்போர்ட்ஸ் ஹப். சிங்கப்பூர் போனால் அவசியம் பார்க்க வேண்டிய ஸ்டேடியம். அந்த கிரிக்கெட் மாற்றுறதுன்னா அது ஒவ்வொன்றும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 2 நாள் அவங்க டைம் கேட்குறாங்க. 2 நாள் டைமில் கிரிக்கெட் ஸ்டேடியம் மாற்றியாச்சுன்னா அந்த ஸ்டேஜ் 20 அடி 55,000 சீட்டு 20 அடி முன்னால் வருது. ஏன்னா அவங்க நல்லா க்ளோஸாக பார்க்கணுங்கிறத. ட்ராக் ஈவெண்ட்னா 20 அடி அந்த 55,000 சீட்டு பின்னால் போயிடும். அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட். ஃபுட்பால் மேட்சுக்கு அதே மாதிரி க்ளோஸாக வந்துக்கலாம், தள்ளியும் போயிடும். இந்த அரேஞ்ச்மெண்ட் உலகத்தில் லேட்டஸ்ட் சிங்கப்பூர் தாங்கிறாங்க. இது தொடர்ந்து 3 வருஷம் ஆகுது. மீண்டும் நன்றி.